सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின் வெல்கம் டு நாளைய தினம். வருகிற பிப்ரவரி மாதம் 2026 இந்தி தேர்வு நடக்குது. அந்த தேர்வுக்கு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஃபுல்லாக மத்தியமாவில் போட்டுட்டு வரோம். இது பேப்பர் 1ல் பார்க்குறோம். இப்போ வந்து ஏற்கனவே 1 to 9th ரோமன் வரைக்கும் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து 10th ரோமன் பார்க்குறோம். கின் தோ பிரசன்னைக்கு உத்தர் பாஞ்சு வாக்கியமே லிக்கியது டீட்டெயில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் டோட்டலாக வந்து 5 கொடுப்பாங்க. 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு வந்து 5 மார்க்ஸு. இது பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சிட்டா போதும், ஈஸியாக எழுதிடலாம். फर्स्ट वन वो बादशाह ने बीरबल से क्या पूछा और बीरबल ने क्या उत्तर दिया. बादशाह वो मन्नर वो बीरबलिடம் என்ன சொன்னார், बीरबल அதற்கு என்ன பதில் அளித்தார். बादशाह अपने हाथ पैर धोने के लिए एक तालाब में उतरे. बादशाह மன்னர் வந்து தன்னுடைய கை கால்களை கழுவுவதற்காக ஒரு குளத்திற்கு சென்று இறங்கினார். உத்திரை அப்படின்னா இறங்கினார். பானி பகுத்து டண்டாத்தா, அந்த பானின தண்ணீர் மிகவும் குளிராக இருந்தது, ஜில்லுன்னு இருந்தது. பாட்ஷாகினி பீர்பல் சே பூச்சா, மன்னர் பீர்பலிடம் கூறினார், கியா கோயி இஸ் பானி மே நகா சக்தாகை, இந்த கியா என்ன, இந்த கோயி இஸ் பானி, இந்த தண்ணீரில் வந்து யாராவது குளிக்க முடியுமா, நகானா வந்து குளிக்க முடியுமா என்று கேட்டார். பீர்பல் நீ துரந்து உத்தர்தியா, உடனே பீர்பல் உடனடியாக பதில் அளித்தார். பைசா மில்லே பர் ராத் பர் இஸ் பானி மே கடாபி ரக் சக்தாகை, பைசா தருவதாக இருந்தால், பைசா அப்படின்னா வந்து பணம் வந்து கொடுப்பதாக இருந்தால் இரவு முழுவதும், ராத்துபர் அப்படின்னு இரவு முழுவதும் தண்ணீரில் நிற்பதற்கு தயாராக இருக்கின்றனர். கடானா வந்து தயாராக இருக்கின்றனர். செகண்ட் ஒன், பாரதி கி கவிதாயை ஜனதாக்கு கியோன் பசந்த் ஆகி, பாரதியினுடைய கவிதைகளை மக்கள் ஏன் விரும்பினர், பசந்துனா ஏன் விரும்பினர். பாரதிக்கு கலம் சே மரே ஹுயே கோ ஜீவித் கர்னே கி சக்தி தி, பாரதியினுடைய களம்னா வந்து பேனாக்கள் அர்த்தம். பாரதியினுடைய பேனாக்களில் இறந்தவர்களுக்கு கூட, மறை அப்படின்னு இறந்தவர்களுக்கு கூட உயிர்ப்புக்கும் சக்தி இருந்தது. ஜீவித் அப்படின்னா உயிர்த்தலுக்கும் சக்தி இருந்தது. உன்கே கீத் ஜோர்ஸ் அவர் தேசபக்தி சே பரேத்தே, உன்கே அவர்கள் கீத்துனா வந்து அவருடைய பாடல்கள் நாட்டுப்புற பாடல்களாக இருந்தன. கர்கர்மே உன்கி கவிதாயை காயி ஜாத்திகை, ஒவ்வொரு வீட்டுகளிலும், கர்கர்னா வந்து வீடுகள், ஒவ்வொரு வீட்டிலும் அவருடைய பாடல்களை பாடிக்கொண்டு இருக்கின்றனர். பாரதினி ஜனதாமி ஜாகரன், பாரதியினுடைய கவிதைகளில் மக்கள் விழித்தெழுந்துகின்றனர். பல் அவர் உற்சாக பைதாகுயா, அவருடைய கவிதைகள் வந்து மக்கள் விழித்தெழுந்து மற்றும் பலம் மற்றும் உற்சாகத்தையும் கிடைக்கின்றது. इसलिए பாரதி கி கவிதாயே ஜனதாக்கு பசந்தாயி, அதனால் பாரதியினுடைய கவிதைகளை மக்கள் விரும்புகின்றனர். தேர்ட் ஒன், பாரதி கே பச்பன் கே பாரே மே ஆப் கியா ஜான்தே ஹை, பாரதியின் இளமை பருவத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும். பாரதி பச்பன் சே கவிதாயை லிக்திகை, பாரதி பச்பனை இளமை பருவத்திலேயே பல கவிதைகளை எழுதியிருந்தார். லிக்தி அப்படின்னு எழுதியிருந்தார். எட்டயபுரம் கே ஜமீன்தார் கவியோங் கா ஆதர் சத்துகார் கர்த்தியத்தே, எட்டயபுர மன்னர் கவியோன்களுக்கு ஆதரண மரியாதை அளித்து வந்தார். உன்கி கவி மண்டலியாங்கு ஹோத்திகை, அவரும் பாரதியும் அந்த குழுவில் கலந்து கொண்டார். மண்டலி அப்படின்னா வந்து அந்த குழுவில் வந்து அவரும் கலந்து கொண்டார். பாரதி ஹம்மே பாகு லேத்தேகை, அந்த கூட்டத்திலும், பாகுனா வந்து அந்த கூட்டம் நடத்தும், அந்த கூட்டத்திலும் அவரும் கலந்து கொண்டார். இஸ் பிரகார் பச்பன் சே ஹி பாரதி அப்புனா சமத்துக்கார் திக்தாவத்தேகை, அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த இளம் பருவத்திலேயே வெற்றி அவருக்கு கிடைத்தது. फोर्थ वन, अध्यापक ने बच्चों को चिड़िया का पाठ कैसे समझिया, ஆசிரியர் குழந்தைகளுக்கு பறவைகளின் பாடத்தை எவ்வாறு கற்பித்தார். சமஜாயா அப்படின்னா வந்து எவ்வாறு புரிய வைத்தார். अध्यापक श्री शिवसुब्रमण्यम अय्यर ने चिड़िया का चित्र बनाकर बच्चों को चिड़िया का पाठ सिखाया.
அத்தியாபகன் ஆசிரியர் சிவசுப்பிரமணியம் ஐயர். சிடியாக்கா சித்திர அவர் பறவைகளின் படத்தை பனாக்கர் பறவைகளின் படத்தை குழந்தைகளுக்காக கற்பித்து கொண்டிருந்தார். லேக்கின் ஆனால் குச்சி பச்சோ சமஜி நகி பாயி, ஆனால் சில குழந்தைகளுக்கு புரியவில்லை. குச்சி பச்சோ அப்படின்னா சில குழந்தைகளுக்கு அது புரியவில்லை. அத்தியாபகனே உன் பச்சோங்கு சமுத்திர தட்டு லேகையே, அந்த குழந்தைகளை ஆசிரியர் கடற்கரைக்கு அழைத்து சென்றார். சமுத்திர தட்ன கடற்கரைக்கு அழைத்து சென்றார். வகாங் உர்தே ஹுயே சிடியாக்கு திகாயா, அங்கே அந்த கடற்கரைக்கு அழைத்து சென்று அங்கு உர்தே பறவைகளின் பறப்பதை அங்கு காண்பித்தார். அத்தியாபகனே பச்சோங்கு சமஜியா கி சிடியாமி ஜானேக்கே, ஆசிரியர் அந்த பறவைகளின் பறப்பதை பார்த்து ஜானேக்கு பறப்பதை பார்த்து மற்றும் வகு அப்புனே பங்குமே உடுத்திக அது எவ்வாறு பறக்கின்றது என்று அதன் சிறகுகளை காண்பித்து குழந்தைகளுக்கு புரிய வைத்தார். 5th one அப்துல் கலாம் கே ஜீவன் மே மாதா பிதா और குரு கா கியா ஸ்தான் ரகா. அப்துல் கலாம் வாழ்க்கையில் அம்மா அப்பா மற்றும் ஆசிரியர் குருநாந்த ஆசிரியர்களுக்கு எந்த இடத்தில் வைத்திருந்தார். அப்துல் கலாம் கே ஜீவன் மே மாதா பிதா और குரு கா பகுத் ஊங்சா ஸ்தான் ரகா. அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கையில் அம்மா அப்பா மற்றும் ஆசிரியர்களை பகுத் ஊங்சா மிக உயர்ந்த இடத்தில் ஸ்தான இடம் மிக உயர்ந்த இடத்தில் வைத்திருந்தார். ஹமாரே ஜீவன் மே அவருடைய வாழ்க்கையில் உன்னத்து பனானேவாலே அவர்களை ஒரு வடிவமாக வைத்திருந்தார். மாதா பிதா அவர் குருகே அவர் யார் வடிவமாக வைத்திருந்தார்னா அம்மா அப்பா மற்றும் ஆசிரியர்களை ஒரு வடிவமாக வைத்திருந்தார். ஏ தீனோஹி ஹமாரே மன்மே புத்தம் விசாரோன் அவர் சரித்திரக்கா நிர்மன்கர் சக்தேகை. இவர் மூன்று பேர் தீனோ அப்படின்னா 3 பேர்களையும் நம்முடைய மனதில், ஹமாரே மன்மே அப்படின்னா அம்மா அப்பா ஆசிரியர்களையும் தன்னுடைய அவர் மனதில் ஒரு நல்ல எண்ணங்களையும், புத்தம் விசாரம் அப்படின்னா அவருடைய நல்ல எண்ணங்கள் மற்றும் சரித்திரக்கா நிமர்மடு நல்ல பண்புகளையும் அவர்களால் வளர்க்க முடிந்தது. விதைக்கப்பட்டு இருந்தன. அம்மா அப்பா ஆசிரியர்களால் தான் அவருக்கு விதை விதைக்கப்பட்டது. சிக்ஷகோங்கே காரன் அப்துல் கலாம் கோ மனோபல் மிலா. இந்த சிக்ஷகோ அப்படின்னா ஆசிரியர்கள். அப்துல் கலாமுடைய மனோபலம் ஆசிரியர்கள் மூலமாகத்தான் அவருக்கு கிடைத்தது. दक्षिण भारत हिंदी प्रचार सभा के बारे 5 वाक्य लिखिए. दक्षिण भारत हिंदी प्रचार सभाவை பற்றி 5 வாக்கியங்களில் எழுதுக. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. दक्षिण भारत हिंदी प्रचार सभा தேசிய நிறுவனமாக இருக்கிறது. संस्था அப்படின்னா நிறுவனமாக இருக்கிறது. इसकी शाखा दक्षिण के चारों பிராந்தி மேகை. இங்கே இந்த கிளைகள் தட்சின் அப்படின்னா தென்னிந்தியாவில் 4 கிளைகளாக பிராந்தி மே நம்ம 4 கிளைகளாகவும் 4 மொழிகளாகவும் இருக்கின்றன. பிரதின் காரியவால்ய சென்னை மே ஹை. இங்கு தலைமை அலுவலகம் சென்னையில் இருக்கிறது. காந்திஜி इसकी स्थापना सन 1918 में சென்னை மேக்கி. இங்கு காந்திஜி அவர்கள் இந்த நிறுவனத்திற்கு 1918ஆம் ஆண்டு சென்னையில் தொடங்கினார். யக் संस्था गांधी के संपना को साकर करने के लिए है. அவர் 1918ஆம் ஆண்டு சென்னைக்கு அமைத்தார், நிறுவனம் அமைத்தார். இந்த நிறுவனம் காந்திஜியினுடைய கனவு சம்பனா அப்படின்னா கனவு, இந்த கனவு நினைவாக்கப்பட்டு வருகின்றது. சாக்கர் கர்னேக்கேல் என நினைவாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. 7th one சமாட் அசோக்கு பாரேமே ஆப்கியா ஜான்தேகை. பேரரசர் அசோகரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? 2000 वर्ष पहले भारत में
சமாட் அசோக் சாசன் கர்த்தே தே 2000 அப்படின்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, வருஷனா ஆண்டுன்னு அர்த்தம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதம் பேரரசர் அசோகர் ஆட்சி செய்து வந்தார். சாசன ஆட்சி செய்து வந்தார். வே அவர் மகான், அவர் சக்திசாலி சமாட்டிகை, அவர் ஒரு சிறந்த சக்தி வாய்ந்தராக பேரரசராகவும் இருந்தார். ஃபிர்பி பிறகும் கூட கலிங்க யுத்தக்கே பாத் மன் परिवर्तन होकर उन्होंने अहिंसा और சாந்தி கா பிரச்சார் கியா. பிறகும் கூட அவர் கலிங்க யுத்த போரில் கலிங்க யுத்த போரில் மாற்றம் ஏற்பட்ட பிறகு உன்ஹோனே அவர் அகிம்சை மற்றும் அமைதியை பிரச்சாரம் செய்தார். உன்ஹோனே தேஷ்பர் அவர் நாடு முழுவதும் ஸ்தூபு லகாயே பல ஸ்தூபிகளை தொடங்கினார். உன்பர் அச்சே உபதேசே குத்வாயே அவர் நல்ல நல்ல கருத்துக்களை பிரச்சாரம் செய்தார். 81 वल्लभाई पटेल के व्यक्तित्व के बारे में आप क्या जानते हैं? வல்லபாய் பட்டேல் பற்றி, அவருடைய ஆளுமை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? வல்லபாய் பட்டேல் கத்ரே சே டர்த்தே நகித்தே. வல்லபாய் பட்டேல் கர்த்தே அப்படின்னா ஆபத்துன்னு அர்த்தம். அவர் ஆபத்தை கண்டு அவர் பயப்பட மாட்டார். டர்த்தேனா பயப்பட மாட்டார். உன்கா முகு கட்டோர்த்தா அவருடைய முகம் கடினமாக இருந்தது. கட்டோர்னா கடினமாக இருந்தது. அவர் ஆங்கே சத்ருக்கோ லல்கார்த்தி ஹை அவருடைய கண்கள், சத்ருனா எதிரிகள் அர்த்தம், அவருடைய கண்கள் எதிரிகளை கூட பயப்பட வைக்கும். உண்மை அத்புத்து சங்கடன் சக்தி தி அவரிடம் அற்புதமான திறமைகள் நிறைந்திருந்தன. ஹர் அவசர் கா வே அச்சித்து பிரயோக கர்த்தே தே அவர் ஹர்னா அவர் வாய்ப்பு கிடைப்பதெல்லாம் அவர் நல்ல முறையாக பயன்படுத்தி கொண்டார். பிரயோகம்னா ஒவ்வொரு வாய்ப்பில் கிடைக்கிறது நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டார். வே வீரதாங்கே புஜாரி தே அவர் போர் வீரர்களை அவர் தெய்வமாக மதித்தார். லாஸ்ட் ஒன் சுதந்திர பாரத் மே பட்டேல் ஜி கி சேவாயை கியா கியா தீன் யா அல்லது கியோன் பட்டேல் கி லவ்கு புருஷ் ககத்தேகை. சுதந்திர பாரதத்தில் பட்டேல்ஜியினுடைய சேவைகள் என்னென்னவாக இருந்தன அல்லது ஏன் அவரை இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டனர்? லவ்கு புருஷ் அப்படின்னா அயன் மேன், இரும்பு மனிதன் ஏன் என்று அவரை அழைக்கப்பட்டனர்? பட்டேல்ஜி சுதந்திர பாரத்துக்கு உப்பு பிரதான் மந்திரி பனே. பட்டேல்ஜி அவர்கள் சுதந்திரத்திற்கு பிறகு பாரதத்தின் துணை பிரதம மந்திரியாக இருந்தார். சியாஸ்தி பிகாடு உன்கா பிகாடுதா அவர் மாநிலத்தில் முக்கிய திரையில் பங்கு வகித்தார். உன்ஹோனே அவர் லக்பக்னு கிட்டத்தட்ட 600 சியாஸ்தா கோ பாரதிக்கே ஷாத் ஜோடா அவர் கிட்டத்தட்ட 600 சுதேச அரசு துறையை ஒன்றிணைத்தார். விஷயமே இந்த விஷயத்தில் ஹைதராபாத் நிஜாம் கே சாத் கட்டோர் வியஹார் கர்த்தா. இந்த விஷயத்தில் ஹைதராபாத் நிஜாம் மன்னருடன், சாத்னா அந்த மன்னருடன் கடுமையாக நடந்து கொண்டார். இஸ்லியே உன்கா லவ்கு புருஷ ககத்தேகை அதனால் அவர் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டார். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.